இணையில்லா இறைவனின் சொந்தங்கள், நாம் இறைவனின் சாயல்களா. உறவினில் அணைந்திடும் நெஞ்சங்கள், புது உலகத்தின் விடியல்களா. இணையில்லா இறைவனின் சொந்தங்கள், நாம் இறைவனின் சாயல்களா. உறவினில் அணைந்திடும் நெஞ்சங்கள், புது உலகத்தின் விடியல்களா. தன்னை பலியாய் தந்த பரமன் இயேசு, பலியினில் இணைந்திடுவோம். தன்னை காக்கும் இமை போல் காக்கும் தேவன், திருவடி சரணடைவோம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள், நாம் இறைவனின் சாயல்களா. உறவினில் அணைந்திடும் நெஞ்சங்கள், புது உலகத்தின் விடியல்களா. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, திருப்பாடல் 84:1 இவ்வாறு சொல்லுகிறது: படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என்று. அருமையான இந்த ஆண்டவருடைய உறைவிடத்தை நாம் அனைவரும் இங்கே தேடி வந்திருக்கிறோம். திருப்பாடல் 27 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம்: ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய இல்லத்திலே நான் குடியிருக்க வேண்டும், உம்முடைய அழகை நான் காண வேண்டும், உமது கோவிலில் வந்து உமது திருவுளத்தை நான் கண்டறிய வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் இங்கே வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் திருப்பாடல் 119 இறைவசனம் 105 வழியாக தமது திருவுளத்தை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார்: என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம் காலடிக்கு விளக்காகவும் நம் பாதைக்கு ஒளியாகவும் கொண்டு வாழ இந்த நாளில் நாம் இங்கே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். அவ்வாறு இறை வார்த்தைக்கு முற்றிலுமாக அடிபணிந்து வாழ்ந்தவர்தான் நம் ஆரோக்கிய தாய்மறி. ஆகவே நம் அன்னையினுடைய பரிந்துரை வழியாக நாமும் அவரை போல இறை வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து அந்த வார்த்தையே நமக்கு வாழ்வு தரும் என்ற சிந்தனையிலே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர அன்னை மரியின் பரிந்துரை கேட்டு இப்பலியிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் கொண்டாட நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவ மாசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாய் திகழ்வார்களாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அந்நாள்களில் ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பலுக செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கி இருக்கும் நாட்டையும் கானா நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 105 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை
அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியது. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாக இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே.
நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுள். நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவே உந்தன் வார்த்தை எனக்கு வாழ்வு. இயேசுவே உந்தன் பார்வை எனக்கு விளக்கு. நீ எந்தன் வாழ்வின் நிறைவாகும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளினுடைய அன்பு பக்தர்களே, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வல்லமை வேண்டி நாம் இங்கே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். நாம் கூடி வந்திருப்பது இறை வார்த்தையை ஈன்றெடுத்த நம் அன்பு தாய், ஆரோக்கிய தாயினுடைய திருவடிகளுக்கு. நிச்சயம் தன்னுடைய மகனை ஈன்றெடுத்த, இறை வார்த்தையை ஈன்றெடுத்த, ஆண்டவர் சொன்ன அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து இயேசுனுடைய தலை சிறந்த சீடராக திகழ்ந்த நம் ஆரோக்கிய தாய் நிச்சயம் அவரிடம் உதவி வேண்டி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அவரை போல நாமும் இறை வார்த்தையை கேட்கவும், உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கவும், இறை வார்த்தையினால் வாழ்வை, நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளவும் நிச்சயம் நமக்கு உதவி செய்வாள் என்ற நம்பிக்கையிலே இன்றைய இறை வார்த்தைகளை நாம் சிந்திப்போம். திருப்பாடல் 145 இறைவசனம் 13 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம்: ஆண்டவர் தம்முடைய வாக்குகள் அனைத்தும் உண்மையானவை என்று. இன்றைக்கு நாம் பாட கேட்ட இன்றைய திருப்பாடல் ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் என்று நாம் பாடினோம். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை நாம் தொடக்க நூல் 12 வாசிக்கிறோம். ஆபிரகாமை அழைத்து, நான் உனக்கு காட்டக்கூடிய நாட்டிற்கு நீ செல், நான் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உன் வழியாக மக்களினங்கள் ஆசி பெறும், உன்னுடைய சந்ததியை நான் பலுகி பெருகச் செய்வேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை கொண்டு, என்னை அனுப்புகிற தெய்வம் வாக்கு மாறாத தெய்வம், அவருடைய வாக்குறுதிகள் அனைத்தும் உண்மையானவை என்று நம்பி அங்கே செல்கிறார். ஆண்டவர் அவருக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் அன்று ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீண்டும் நினைவு கூறுவதை நாம் பார்க்கிறோம். உன்னுடைய சந்ததிகளை நான் பலுகி பெருகச் செய்வேன் என்று ஆண்டவர் இன்றும் ஆபிரகாமுக்கு கூறுவதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நாம் நினைக்கலாம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை கொடுத்தார், அந்த மகனையும் அவர் பலியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உன்னுடைய சந்ததிகளை நான் பலுகி பெருகச் செய்வேன் என்று சொன்ன அந்த தெய்வம் ஒரே மகனையே பலியிட சொல்லுகிறாரே என்று ஆபிரகாம் தயங்கவில்லை. தன்னுடைய சந்ததி எப்படி பெருகப் போகிறது, பழுகி பெருகப் போகிறது என்று அவர் அச்சம் கொள்ளவில்லை. இருப்பினும் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் என்பதை தன்னுடைய உள்ளத்திலே ஆழ பதித்திருந்தார். ஆகவேதான் தன்னுடைய ஒரே மகனையும் அவர் பலியிட துணிந்தார். அப்பொழுது ஆண்டவர் அவருடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை சோதித்து பார்க்கும் அளவிலே அந்த செயலை செய்து, மீண்டுமாக நீ உன்னுடைய மகனை பலியிட வேண்டாம் என்று அவரை, அந்த சந்ததிகளை தொடர்ந்து அவர் பழுகி பெருகச் செய்கிறார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆபிரகாம் வழியாக ஆண்டவர் தம்முடைய வாக்குறுதிகள் அனைத்தும் உண்மையானவை, தன்னுடைய வாக்குகள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவரிலே, வார்த்தைகளிலே நம்பிக்கை கொண்டு வாழ்கிறவருக்கு என்றும் வாழ்வு உண்டு என்பதை இன்றைய முதல் வாசகம்
விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம் வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பவர் என்றுமே சாக மாட்டார் என்று. இன்றைய நாட்களிலே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் இயேசு தன்னை பற்றி இந்த யூதர்களுக்கு அறிமுகம் செய்வதை, தன்னுடைய தொடக்கத்தை, தான் யார் என்பதை அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்வதை நாம் வாசித்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த 8வது யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 நானே உலகின் ஒளி என்றும், நான் தந்தையிடமிருந்து வந்தவன் என்றும், நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் என்றும், என்னுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பவருக்கு நிச்சயம் உண்மையை அறிந்தவர்களாக இருப்பார்கள், உண்மை அவர்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றும், இன்னும் சிறப்பாக இன்றைய நற்செய்தியின் வழியாக என்னுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பவர் என்றுமே சாக மாட்டார் என்றும் அங்கே இந்த மக்களுக்கு போதிக்கிறார். இவருடைய வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் இயேசுவின் மீது அவர்கள் கல்லெறிய கற்களை பொறுக்குகிறார்கள், அவரை கொலை செய்ய துடிக்கிறார்கள். இன்னும் ஆழமாக ஆண்டவர் இயேசு ஆபிரகாமை பற்றி பேசும்போது, ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன், இருக்கின்றவர் நானே என்று சொல்லுகிற போது அதை அவர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். அவர்கள் மேல் இன்னும் அதிகமாக கோபம் கொள்கிறார்கள். காரணம், ஆபிரகாமே அவர்களுடைய தந்தை என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆபிரகாமை விட நீ பெரியவனோ என்று அவர்கள் ஆண்டவர் மீது எரிய கற்களை பொறுக்குகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பவருக்கு என்றுமே வாழ்வு உண்டு என்று சொன்னது, அவர் ஆண்டவரோடு இணைந்த வாழ்வை கொண்டிருப்பார் என்ற அர்த்தத்தில் தான். ஆனால் இவர்கள் சாக மாட்டார் என்று இவர் எப்படி சொல்ல முடியும் என்று இயேசுவின் மீது எரிய கற்களை பொறுக்குகிறார்கள். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கும் வெட்டக்கூடிய, எந்த வாளிலும் கூர்மையானது என்று எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 12 நாம் வாசிக்கிறோம். மேலும் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை பற்றி நாம் எசாயா புத்தகம் அதிகாரம் 55 இறைவசனம் 10 இவ்வாறு வாசிக்கிறோம். மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வந்து நிலத்தை நனைத்து உண்பவனுக்கு உணவையும் விதைப்பவனுக்கு விதையையும் கொடுப்பது போல என்னுடைய வார்த்தையும் இருக்கும். நான் எதற்காக என்னுடைய வார்த்தையை அனுப்புகிறேனோ அது அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல், என் விருப்பத்தை நிறைவேற்றாமல் வெறுமனே என்னிடத்திலே திரும்பி வராது என்று ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினுடைய வல்லமையை நமக்கு இந்த இறை வார்த்தைகள் வழியாக ஆழமாக தெளிவுபடுத்துகிறார். இன்னும் நாம் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த தலைப்போடு இன்னும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை வாழ்வு தரக்கூடிய வார்த்தையாக இருப்பதை நாம் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 37 நாம் வாசிப்போம். எசேக்கியேல் இவ்வாறு சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஆவி என் மேல் இறங்கியது, ஆவியானவர் என்னை பள்ளத்தாக்கிற்கு கூட்டிக் கொண்டு போனார், அங்கே உலர்ந்த எலும்புகள் கிடந்தன. ஆண்டவர் என்னிடத்திலே இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், ஆண்டவரே அது உமக்குத்தான் தெரியுமே என்று சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு நீ இறைவாக்குரை என்று. நான் இறைவாக்கு உரைத்தேன், நரம்புகள், எலும்புகள், சதைகள் எல்லாம் ஒன்றாக வந்தன என்று சொல்லுகிறார். மீண்டுமாக ஆண்டவர் இந்த உயிரற்ற உடல்களுக்கு நீ மீண்டும் இறைவாக்குரை என்று சொல்கிறார். மீண்டுமாக உயிர் மூச்சு வர வேண்டும் என்று இறைவாக்கின எசேக்கியேல் இறைவாக்குரைக்க அங்கே அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த அந்த உலர்ந்த எலும்புகள், உடம்புகள் எல்லாம் உயிர் பெறுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வாழ்வு தரக்கூடிய வார்த்தை, உயிர் தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. மார்க் நற்செய்தி அதிகாரம் 5 நாம் வாசிக்கிறோம். நூற்றுவர் தொழுகை கூட தலைவர் யாயினுடைய மகள் சுகமற்றிருக்கிறார். ஆண்டவர் வந்து அவரை சுகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே அவர் வேண்டி கேட்டுக்கொள்கிறார். ஆனால் அந்த பயணத்திலேயே அவருடைய மகள் இறந்து விட்டதாக செய்தி வருகிறது. ஆண்டவரே சொல்லுகிறார், நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதே என்று. இறந்த அந்த சிறுமியையும் அங்கே சென்று, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று சொல்லி, தலித்தாகும் என்று சொல்லி அந்த இறந்த சிறுமிக்கும் தன்னுடைய வார்த்தையால் ஆண்டவர் உயிர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள், என்றும் நிலைத்திருக்கக்கூடிய வார்த்தைகள், நமக்கு நிலை வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் என்பதை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு இன்னும் ஆழமாக எடுத்து சொல்லுகின்றன. அன்பிக்க சகோதர சகோதரிகளே, இது மட்டுமல்ல, நாம் உடல் நிலையில் இறந்தவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு உயிர் கொடுத்தது என்று சொன்னால், நாம் உயிரோடு இருக்கும் போதே இறந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் இறை வார்த்தை வாழ்வு கொடுப்பதை நாம் புனிதருடைய வாழ்விலிருந்து தெரிந்து கொள்கிறோம். புனித அகுஸ்தினாருடைய வாழ்வு நமக்கு தெரியும். அவர் மிகுந்த ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார், இறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். பல கொள்கைகளிலே அவர் தேடி அழைகிறார். ஆனால் ஆண்டவர் அவர் தோட்டத்திலே அமர்ந்திருக்கும் போது எடுத்து வாசி என்ற குரல் அவருடைய காதிலே கேட்கிறது. அவர் திருவிவிலியத்தை எடுக்கிறார், வாசிக்கிறார். உரோமையருக்கு எழுதிய
புத்தகம் உரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 13 இறைவசனம் 12-13 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இதை வாசிக்கிறார். இரவு முடிய போகிறது, ஒளி நெருங்கி வருகிறது. ஆகவே இருளுக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று இவர் வாசிக்கிறார். அந்த வார்த்தை இவருடைய உள்ளத்தின் ஆழத்திற்கு செல்கிறது. அவருடைய வாழ்வு உயிர் பெற்ற ஒரு வாழ்வாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வாழ்க்கை நமக்கு, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உயிர் தரக்கூடிய வார்த்தை என்பது இந்த நிகழ்வுகளிலிருந்து நமக்கு தெளிவாக விளங்குகிறது. இன்னும் அதிகமாக நாம் இறை வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்விலே முதலிடம் கொடுத்து இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு தாய் நம்முடைய அன்னை மரியாவாக இருக்கிறார் என்று சொன்னால் அது ஒருபோதும் மிகையாகாது. ஆகவேதான் நாம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனம் 19 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அன்னை மரியாள் அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தார் என்று. ஆண்டவரை தன்னுடைய உதிரத்திலே, அந்த இறை வார்த்தையாம் ஆண்டவரை தன்னுடைய உதிரத்திலே ஏற்பதற்கு முன்பாக ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்திலே ஏற்று சிந்தித்தார். அது முதல் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவர் தன்னுடைய வாழ்விலே முதலிடம் கொடுத்தது மட்டுமல்லாது, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்களும் செய்யுங்கள் என்றுதான் நமக்கு அன்னை மரியாள் கானாவூர் திருமணத்திலும் பணித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் தாய் மரியை நாம் அவரை தேடி செல்லும் போது அவ்வாறு வாழ நமக்கும் வல்லமை தரக்கூடிய அன்னையாக இருக்கிறார். நாம் இறை வார்த்தையை அன்னை மரியாள் சேற்று சிந்தித்தால் இறைவார்த்தையை கடைபிடித்தார் என்பதற்கு ஆண்டவர் இயேசுவே சாட்சியம் பகிர்வதை லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனம் 28 வாசிக்கிறோம். ஆண்டவர் அங்கே போதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பெண்மணியானவள் உன்னை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த அந்த தாய் பேறு பெற்றவர் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர், அதன்படி நடப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று சொல்கிறார். அவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்று கடைபிடித்து வாழ்ந்து மிக பேறு பெற்ற, அதிக பேறு பெற்றவர் தான் அன்னை மரியாள். ஆகவே தான் தன்னுடைய அந்த புகழ்ச்சி பாடலிலே தலைமுறை தோறும் என்னை பேறு பெற்றவள் என்று போற்றுமே என்று நம் தாய்மரி பாடுகிறார். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனம் 7 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று. நாம் இன்று நம் ஆரோக்கிய தாய் மறையினுடைய இந்த பாதத்தை, இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கேட்பதெல்லாம், நம் தாயிடம் நாம் கேட்பதெல்லாம் நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையினால் தான் அவருக்கு நாம் அவரிடம் கேட்பதையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை எங்கே அமைந்திருக்கிறது? இந்த இறை வார்த்தையில் தான். என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தவர் அன்னை மரியாள். ஆகவேதான் அவர் எதெல்லாம் தன்னுடைய மகனிடத்திலே கேட்கிறாரோ ஆண்டவர் ஒருபோதும் மறுப்பு சொல்வதே இல்லை. தாம் கேட்பதையெல்லாம் ஆண்டவர் அன்னை மரி வழியாக நமக்கு அளவில்லாத முறையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நிகழ்த்தி கொண்டேதான் இருக்கிறார். ஒரே ஒரு நிகழ்வை மற்றும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் சிறுவனாக இருந்தபோது இங்கே வேலை நகருக்கு எங்களுடைய வீட்டிலிருந்து வந்திருந்தோம். இந்த பேருந்து நிலையத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஜோசப் லாட்ஜிலே நாங்கள் அறை எடுத்து தங்கியிருந்தோம். அங்கே அந்த வராண்டாவிலே நடந்து கொண்டிருக்கும் போது ஒருவர் மாடியிலிருந்து கீழே தவறி விழுந்து விடுகிறார். அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்து சென்றார்கள். அங்கிருந்த அனைவரும் ஒன்றிணைந்து அன்னை மரியாளுடைய ஆரோக்கிய தாயினுடைய ஒரு சுரூபத்தை ஒரு அறையிலே வைத்து அனைவரும் சேர்ந்து ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஜெபமாலையின் போது அங்கே அந்த சுரூபத்திலே பொறித்திருக்கின்ற அந்த கற்களில் இருந்து ஒளி பிளம்புகள், ஒளி கீற்றுகள் வந்ததை பலரும் காண முடிந்தது. அந்த ஜெபமாலை முடித்தவர்கள் வெளியே வந்தபோது அந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த நபர் பிழைத்து கொண்டார் என்று சொன்னார்கள். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, நாமும் அன்னை மரியாளுடைய இந்த திருத்தலத்தை நாடி வரும்போது இறை வார்த்தையின்படி வாழ்ந்த தாய் மரியாள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்பதையெல்லாம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது இந்த நிகழ்வுகளிலிருந்து நமக்கு தெளிவாக விளங்குகிறது. அன்பிக்க சகோதர சகோதரிகளே, ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு வாழ்வு தரக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதிய வைப்போம். நிச்சயம் அன்னை மரி நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைப்படி வாழ உதவி செய்வாள். காரணம், அவர் அவ்வாறு வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி நமக்கு இவ்வாறு வாழுங்கள் என்று வாழ பணிப்பவர் தான். ஆகவே இன்றைய நாம் பாட கேட்டது போல் நம்முடைய உள்ளங்களை கடினப்படுத்திக் கொள்ள வேண்டாம். மாறாக ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன்,
கனிவாய் ஏற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாய் ஏற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. தேவநிலையாய் மாற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்திற்கும் உலகம் முழுவதன் மீட்புக்கும் பயன்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். எனவே நீர் தூயவராக இருப்பது போல மனிதரும் தூய்மையடைய உலகத்தின் தொடக்கம் முதல் தொடர்ந்து செயலாற்றி வருகிறீர். உம்மக்களின் காணிக்கைகளை கண்ணோக்கி அவற்றின் மீது தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்தருள உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவரில் நாங்களும் பிள்ளைகளாயிருக்கிறோம். பாவத்தால் நாங்கள் முன்பு அழிந்து போனோம், மீண்டும் உம்மிடம் வர வலுவற்றவரானோம். ஆயினும் நீர் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தீர். இவ்வாறெனில் ஒரே நேர்மையாளராகிய திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் கையளித்தார். இவ்வாறு அவர் தம் புனித கைகளை விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் நடுவே விரித்து உமது உடன்படிக்கையின் நிலையான அடையாளமானார். இது நிகழும் முன் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு உணவருந்த போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு அவர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே சிலுவையில் சிந்தப்படவிருந்த தமது இரத்தத்தால்
அனைத்தும் தம்மில் ஒப்புரவாக்கப்படும் என்பதை அறிந்திருந்த அவர் இரவு விருந்தை அருந்தியபின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே எங்கள் பாஸ்காவும் உண்மையான அமைதியுமாகிய திருமகன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து இவர் இறந்ததையும் பாதாளங்களிலிருந்து உயிர்த்தெழுந்ததையும் கொண்டாடுகின்றோம். உண்மையும் இரக்கமும் உள்ள இறைவா, மகனுடைய திருவருகையை எதிர்நோக்கியிருக்கும் நாங்கள் மனிதரை உம்மோடு மீண்டும் ஒப்புரவாக்கும் பலிப்பொருளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். கனிவுமிக்க நல்ல தந்தையே, திருமகனின் பலியில் நீர் உம்மோடு இணைத்து கொண்ட மக்களை கண்ணோக்கியருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகின்றவர்கள் தூய ஆவியாரின் ஆற்றலால் கிறிஸ்துவில் ஒரே உடலாக ஒன்றிணைக்கப்படுவார்களாக. அவ்வுடலில் உள்ள பிளவுகள் அனைத்தும் அகற்றப்படுவனவாக. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ் இவர்களோடு மனதாலும் இதயத்தாலும் என்றும் ஒன்றித்திருக்க எங்களுக்கு அருள் புரியும். பேறு பெற்ற கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, பேறு பெற்ற திருத்தூதர்கள், புனிதர் ஆகிய அனைவரோடும் உமது இரக்கத்தை வேண்டி நாங்கள் இப்போது நினைவு கூறும் இறந்து போன சகோதரர் சகோதரிகளோடும் நாங்கள் புனிதரோடு புனிதர்களாக விண்ணக உறைவிடத்தில் திருமுன் நிற்கும் அந்த நாள் வரை உமது ஆட்சியின் வருகைக்காக காத்திருக்கச் செய்திருளும். அந்த நாளில் நாங்கள் புது படைப்பாக மாறி அழிவுக்கு வழி செய்யும் பாவ காயத்திலிருந்து இறுதியாக விடுபட்டு உமது திருவடி பணிந்து போற்றி உம்முடைய கிறிஸ்துவின் நன்றி செயலை மகிழ்ச்சியுடன் உமக்கு பாடி புகழ்வோம். உம்மோடு என்றென்றும் வாழ்கின்றவர் இவரே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நமக்கு வாழ்வு தருகின்ற வார்த்தையாகிய இறைவன். இந்த இறைவனின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். அவன் என்றுமே வாழ்வான்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்வதரும் இறை வார்த்தையை அன்றாடம் வாசித்து அது காட்டுகின்ற வழியிலே ஒளியிலே என்றும் நடக்கவும், அவ்வாறு நடக்க நம் ஆரோக்கியத்தாய் உதவி புரிவாள் என்ற நம்பிக்கையோடும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.